இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இளைஞர்கள் கருத்தரங்கத்தில் பெருந்தொரு இளைஞர் பட்டாளத்தை ஏற்பாடு செய்ததோடு மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு தொடக்க உரையாக, அறிமுக உரையாக சுருக்கமாக பேசி விடைபெற்று இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றுள்ள இந்து அறநிலையத்துறையின் அமைச்சர் மாண்புமிகு மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபு அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே மிகவும் பொருத்தமான பொருள் பொருந்த இரண்டு தலைப்புகளின் கீழ், முதல் தலைப்பான மக்கள் கல்வியும் மாநில சுயாட்சியும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு நீண்ட ஆய்வுரையினை வழங்க இருக்கின்ற இந்த இயக்கத்தின் தலைவர், வரலாற்று பேரறிஞர், திடலிலே நடைபெறுவதால், பெரியார் திடலிலே நடைபெறுவதால் கூடுதலாக ஒன்றையும் சேர்த்து குறிப்பிட விரும்புகிறேன். திராவிட வரலாற்று ஆய்வு மையத்தின் துணைத் தலைவர் பேராசிரியர் கருணானந்தம் அவர்களே, அடுத்த தலைப்பான இளைஞர்களின் எதிர்காலம், இளைஞர்களே கனவு காணுங்கள் என்ற தலைப்பின் என்ற ஒரு மாபெரும் ஒரு வரலாற்று செய்தியை வழங்கி சென்றுள்ள இந்தியாவின் மேனாள் குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய நேரடி உதவியாளராக இருந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று உரையாற்றிட உள்ள முனைவர் ஐயா பொன்ராஜ் அவர்களே, மற்றும் இந்த மீட்பு இயக்கத்தின் பொறுப்பாளர்களே, சென்னை மாநகராட்சி மேயர் மரியாதைக்குரிய திருமதி பிரியா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவிலே நிகழ்ச்சி ஏற்பாடு பெரிதல்ல, அதில் சொல்லக்கூடிய கருத்துக்களும் அதை தாண்டி இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையிலே பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய மாணவர் பட்டாளங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். ஒரு அரிய தலைப்பின் கீழ் இந்த கருத்தரங்க நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி விடைபெற ஆசைப்படுகிறேன். இந்த நாடு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாடுக்கு எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, இந்த நாட்டை ஆள்வது யார் அப்படின்னா சொல்லலாம், மக்களால் பிரதிநிதிகள் தலைவர்கள் ஆளுகிறார்கள் என்று. அவங்களாம் தேர்ந்தெடுத்து ஆட்சி செய்வதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சட்டம் எதுவென்றால் அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். அந்த அரசமைப்பு சட்டம் இந்த நாடு எப்படிப்பட்ட ஒரு அரசியல் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொன்னால் இது ஜனநாயக நாடாகத்தான் இருக்க வேண்டும். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை யார் கொடுத்தது? சொல்லுங்க, யார் கொடுத்தது? இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்தவரை அது துவக்க உரையே வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்றுதான் ஆரம்பிக்கின்றது. வி அப்படின்னா யாருன்னா இந்த நாட்டின் மக்கள். இந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டுக்கு தேவையான அரசியலமைப்பு சட்டத்தை வழங்கி இருக்கிறார்கள். அந்த மக்கள் தான் இந்த நாடு ஜனநாயக நாடாக இருக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள். நாட்டு விடுதலை பெற்று இந்த அரசியலமைப்பு சட்டம் வழங்க பெற்று 75 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே
உண்மையான ஜனநாயகம் கட்டி காக்கப்படுகிறதா? இதை வேறு மாதிரி சொல்லலாம். ஜனநாயகத்துக்கு புறம்பான கருத்துக்கள் எப்படி இருக்கின்றன? ஜனநாயக உரிமை எல்லாம் நமக்கு கிடைத்து விட்டவனவா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் விடை சொல்வது அவருக்கு எளிதல்ல. இது வருங்கால தலைவர்களாகிய மாணவர்கள், இளைஞர்கள் நீங்கள் தான் அந்த சவாலை எதிர்நோக்கி இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே என்ன சவால்கள், என்ன உரிமைகள் நமக்கு கிடைக்க வேண்டும், கிடைக்கின்றனவா, எப்படி அதை போராடி பெறுவது என்று உங்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரை வழங்கக்கூடிய ஒரு நிலையிலே இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்து, ஏதோ கூடி கலைந்து போகின்ற கூட்டம் அல்ல இந்த கூட்டம். இன்னும் சொல்லப்போனால் மாணவர்கள் ஒரு வகுப்பிலே எப்படி ஒரு பாடத்தை கவனிப்பார்களோ அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு பொறுப்புணர்வோடு நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். ஐகர் மக்கள் அவர்களுடைய உரையினை செவிமடுத்து அதை உள்வாங்கி நாட்டுக்கும் வீட்டுக்கும் அது பயன்படுத்தக்க அளவிலே நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வேண்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.